யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த மனித நேயம் என்று சொல்லும் பொழுது இங்கே என்ன நான் சொல்ல விரும்புகின்றேன் என்றால், இதுவரை அவர் யாருக்குமே எந்த உதவி செய்திருக்க மாட்டார். ஆனால் உதவி செய்கிறவர்களை குறை காண்பார்கள். இதுகளை முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு ஆசிரமத்திலேயோ அல்லது ஒரு இல்லத்திலோ, அதாவது தனித்து தாய்மார்கள் இடத்துக்கு போயிட்டு ஒரு பொருள் கொடுத்து உதவி இருப்பார். அல்லது ஒரு நாள் அவர் ஒரு நாளோ 2 நாளோ உணவு அவர் மூலமாக அன்றைய உணவு விருந்துகள் அனைத்துமே அவர் மூலமாக செய்திருப்பார், உணவு அளித்திருப்பார். இப்படி ஏதாவது ஒரு வகையில் செய்திருப்பாரு. அதை குறை கண்டு சொல்லுவாங்க. இவங்க ஆனால் எதையுமே செய்ய மாட்டார்கள். எந்த உதவியுமே யாருக்குமே செய்திருக்க மாட்டார்கள். ஆனா அவர்கள் சொல்லுவார்கள், ஏன் இவங்க இப்படிலாம் செய்யறாங்க, என்னத்தை அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அது சொல்லவே கூடாது. நாம் நினைக்க வேண்டும், அவர் இன்னைக்கு போயிட்டு ஏதோ ஒரு நாள் செய்தார். ஆனா ஒரு ஆளுக்காவது நாம் முடியாதவர்கள், வசதியற்றவர்கள், ஒரு குடும்பத்துக்காவது நம்ம செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்தை நம்ம வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைக்க வேண்டும். யார் எது செய்தாலும் தர்மம் என்ற நிலையில எந்த சேவையாக மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை யார் செய்தாலும் அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அது சந்தோஷப்படுறோம். அதுதான் மனித நேயம் என்று சொல்கின்றோம். ஒருவர் முன் வருகின்றார் பாருங்க, ஐயோ உங்களுக்கு செய்யணுமே, அவங்க கஷ்டப்படுறாங்களே, நம்மளால முடிஞ்சதை போய் அவங்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ அல்லது என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த நேரத்துக்கு ஏற்றார் போல அந்த தருணத்தில் எது செய்தால் சிறப்பாக இருக்குமோ என்று நினைத்து செய்கின்றார்கள் பாருங்க. அதுதான் மனித நேயம். அந்த எண்ணத்தை, அந்த உள்ளம் வர வேண்டும். அந்த பொதுவான அன்பு, எல்லாரிடத்திலும் பொதுவாக அன்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில இந்த மனித நேயமும் தொடர்ந்து மனித நேயம் என்ற நிலை உருவாகி கொண்டே இருக்கும். செய்யக்கூடிய விஷயம் ஒருவருக்கு அவர்களால் முடிந்த உதவி செய்கின்றார்கள். அது யார் செய்கின்றார்கள் என்ற முக்கியம் இல்லை. அவர் என்ன மாதிரியான தன்மை உள்ளவர்கள் செய்கின்றார் என்றும் முக்கியம் கிடையாது. அவர் செய்யக்கூடிய செயலால் மற்றவர்கள் நன்மை அடைகின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இன்னொருவரை மகிழ்ச்சிப்படுத்துவது போல் உள்ள ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. துன்பப்படுபவர்களை, சிரமப்படுபவர்களை, இயலாதவர்களுக்கு உதவி பண்ணி அந்த மகிழ்ச்சி அவர்கள் பார்த்து அனுபவிப்பது தான் மனித நேயம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.